Decimal fraction. Decimal fraction is problems based on finding the reducible fraction. So reducible fraction find பண்ணணும். Given வந்து fractions கொடுத்துருக்காங்க. So first reducible fraction என்னன்னு பார்ப்போம். So numerator denominator இருக்கும். Numerator and denominator have same common factor. Numeratorக்கும் denominatorக்கும் same common factor இருக்கும். அதாவது divisible ஆகும். So நம்ம செக் பண்ணி பார்ப்போம். First one 91/15. இதில் காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பாருங்கள். இங்கே 3ஆல் டிவைட் ஆனால் நியூமரேட்டர் 3ஆல் டிவைட் ஆனால் டினாமினேட்டர் 3ஆல் டிவைட் ஆகணும். இது வந்து 3ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 79/26. ஸோ இதுவும் வந்து 2ஆல் ஆகும். இது வந்து பண்ண முடியாது. ஸோ இது 2ஆக ஆகாது. ஸோ இதுவும் டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு செக் பண்ணுங்கள் 105/1112. ஸோ நான் 7 டேபிள் ட்ரை பண்ணுறேன். 1 7s are 7, 1 7s are 7, remaining 3, 5 7s are 35. Okay, so 1 7s are 7, remaining 3 plus 1 42, 6 7s are 42. So இது reducible ஆகுது. So 7 into 15 எழுதலாம், 7 into 16 எழுதலாம். ஸோ இது எந்த ஃபேக்டர்? காமன் ஃபேக்டர் வந்து 7. ஸோ இது ரெடியூசபிள் ஃபார்ம். இது செக் பண்ணி பாருங்கள். இது ரெடியூசபிள் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் இது செக் பண்ணி பாருங்கள் 41/17. இது ரெடியூசபிள் ஃபார்ம் கிடையாது. இதுக்கு காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ ரெடியூசபிள் ஃபார்ம்னா ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கும். ஸோ 105 112 தான் ரெடியூசபிள் ஃபார்ம். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ ரெடியூசபிள் ஃபார்ம்னா காமன் ஃபேக்டர் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து காமன் ஃபேக்டர் வந்து 7. ஓகே, இங்கே நியூமரேட்டர் 7னா டினாமினேட்டர் 7ஆல் மல்டிப்ளை ஆகுது. ஸோ இது வந்து ரெடியூசபிள் ஃபார்ம். ரெடியூசபிள் ஃபார்ம்னா காமன் ஃபேக்டர் இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் அது வந்து ரெடியூசபிள் ஃபார்ம். ஓகே.